ஜப்பான்ல நம்மளோட லக்கி சாமை நம்மளே மேக் பண்ணலாங்க. அது நம்ம பாஷையில சொல்லணும்னா தாயத்து மாதிரி. ஒமாமோரி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கி சாம் பண்றதுக்கு தான் நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ஸ்பெஷலி கிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஜாப்பனீஸ் கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா லவ், ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், சேஃப் டிராவல் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒமாமோரி வாங்கி அவங்க பேக்ல வச்சிருப்பாங்க. இந்த கஸ்டமைஸ்டு ஒமாமோரி வந்து நம்மளோட விஷயம் என்னவோ அதை பர்சனலா எழுதி நம்ம வச்சுக்க முடியும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு. அது மட்டும் இல்லை, அதுக்குள்ள என்னெல்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். இது எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து அந்த கோயில்ல இருக்கிற டிராகன் கடவுள்கிட்ட வச்சு ப்ரே பண்ணி நம்மளுக்கு தருவாங்க. நீங்க டூரிஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல கிட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல அடல்ட்ஸா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கண்டிப்பா நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எந்த பிளேஸ் அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஷியோமி ரியூகுஷா அப்படின்றதா இந்த டெம்பிளோட பேரு. நான் உங்களையும் டேக் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பாருங்க. இங்க விசிட் பண்ற எல்லாத்துக்குமே அவங்க வந்து ப்ரே பண்ணி ஒரு காயின் ஒன்று தருவாங்க. அது லக்கி சாம் மாதிரி நம்ம வச்சுக்க முடியும். இந்த கிளவுட் மெடிடேஷன் பிளேஸ், அதுக்கப்புறம் அந்த போட்டு, இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா என்ட்ரி ஃப்ரீ தான். மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. பொதுவா கோயில்ல வாங்குற ஒமோமாரிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, அது திறந்து பார்க்கவும் கூடாது. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். என்ன பண்றாங்கிறத நம்ம கிளியரா பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.